ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பறித்த சின்ன நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஊறுகாய் போட போகிறோம். இந்த மாதிரி உப்பில் தொட்டு சாப்பிட யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சரணுலகம் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அதுக்கு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜார்லாம் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன பிறகு அதில் 1.5 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சிம்லேயே வச்சு அந்த கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். நம்ம தீச்சிடக்கூடாது. கடுகு பொரியணும், வெந்தயம் செவந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் நல்லா எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எந்த எண்ணெயில் வேணும்னாலும் செய்யலாம். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை இதில் சேர்த்துருவோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வெறும்னே உப்பு தொட்டு சாப்பிடும் போதே சின்ன நெல்லிக்காய் நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஊறுகாவாக செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நமக்கு அருமையாக இருக்கும். எல்லா சாப்பாடுக்கும் நம்ம வச்சு இந்த ஊறுகாவை சாப்பிட்லாம். இதை நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய நெல்லிக்காய் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகும் வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் நம்ம கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். மீதி பவுடரை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் எப்போயாவது ஊறுகாய் செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா நமக்கு நெல்லிக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. ஸோ நான் ஒரு 2 மினிட்ஸ் நான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே திரும்ப மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், நமக்கு ரொம்ப கசப்பாயிடும். அதனால் 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட பொடியெல்லாம் அந்த நெல்லிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்துருச்சு. நெல்லிக்காயும் நல்லா வெந்திருக்கு. டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெல்லிக்காய் ஊறுகாய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு கூட அப்படியே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சரணுலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.